வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கொஞ்சம் வித்தியாசமா ஹெல்தியான ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்ற ரொட்டீன் இருக்கு, கொஞ்சம் வெரைட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த காம்பு பகுதியை விட்டுட்டு இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கீரையை இந்த பேன்ல சேர்க்கிறேன். இந்த கீரை பாத்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவுக்கு இருக்கு. இப்ப இதுல 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கீரைக்கு தகுந்தபடி நீங்க மிளகாய் சேர்த்துக்கங்க. இதுல ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் கொஞ்சமா சுகரும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சுகரும் சேர்க்கிறது கீரையோட கலர் மாறாம நல்லா இருக்கும், அதுக்குதான் சேர்க்கிறோம். நல்லா கிரீன் கலராவே இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். கீரை வேகும் போது மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். கீரை வெந்துட்டு இருக்கும் போது இடையில இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்பதான் எல்லா கீரையும் நல்லா ஒண்ணு போல வெந்து வரும். கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கங்க. இப்ப கீரை நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா மசியுது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்க்காம மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். கீரையை தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பு தான் கீரைக்கு நல்ல ஒரு டேஸ்டும் மணமும் கொடுக்கும். இப்ப இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துக்கங்க, அல்லது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயாவது சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண 3 பூண்டு, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இத மசிச்சு வச்ச கீரையில சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிருங்க. ஹெல்தியான டேஸ்டான பாலக்கீரை மசியல் ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கணும், ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடக்கூடாது. இதனுடைய தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, அல்லது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்ல பொடியா சாப் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி. எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப இதுல கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவுல இருக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவுல தான் இருக்கு. இதை 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க.
இந்த கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம உருளைக்கிழங்க பாதி அளவுக்கு வேக வச்சாதான் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உடையாம இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 4 நிமிஷமா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூளை வந்து கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க, அல்லது சில்லி பிளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிரஷ் பண்ண மிளகு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட சேர்ந்து 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட சேர்ந்து கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான பாலக்கீரை மசியலும், அதுக்கு சைடிஷா சுவையான உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.